பட்ஜெட் கூட்டத்தொடர் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் திடீரென பதவி விலகி இருக்கிறார். இதற்கான காரணம் என்ன அப்படி என்பது குறித்து சிறப்பு செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், இதற்கான அரசியல் பின்னணி என்ன? வேற எதுவும் காரணம் இருக்கிறதா? செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை பொறுத்தவரை 2 செயலகங்கள் இருக்கின்றன. ஒன்று தலைமைச் செயலகம், மற்றொன்று சட்டப்பேரவை செயலகம். தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைகளுக்கு செயலாளர்களாக IAS அதிகாரிகள் இருப்பார்கள். ஆனால் சட்டப்பேரவை செயலகத்தை பொறுத்தவரை அங்கேயே பணியாற்றி அங்கிருந்து ப்ரொமோஷன் வரக்கூடியவர்கள் தான் செயலாளராக இருப்பார்கள். குறிப்பாக அசம்பிளியுடைய ரிப்போர்ட்டராக ஆரம்பித்து சட்டம் தெரிந்தவர் மட்டுமே கடைசி நிலையாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவை செயலாளருக்கு வருவார்கள். கடந்த காலங்களில் பூபதி, ஜமாலுதீன் போன்றவர்களும் இருந்திருக்கிறார்கள். இந்த சீனிவாசனை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு பார்த்தீர்கள் சொன்னால் சட்டப்பேரவையுடைய செயலாளராக நியமிக்கப்பட்டு இருந்தார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போதே அவர் செக்ரட்டரி ஆகிவிட்டார். அதற்கு பிறகு அவருடைய பதவி காலம் 60 ஆண்டுகள் 2023ஆம் ஆண்டு முடிந்துவிட்டது. ஆனால் இந்த சட்டப்பேரவையை பொறுத்தவரை அதிக விஷயங்கள், சட்ட நுணுக்கங்களை தெரிந்தவர் சீனிவாசன் என்பதால் அவர் மாற்று கட்சிக்கு CM ஒர்க் பண்ணியிருந்தாலும் கூட அவரை செக்ரட்டரியாக கண்டினியூ பண்ணாங்க திமுக கவர்மெண்ட். 2023ஆம் ஆண்டு அவர் ஓய்வு பெறும்போது அவருக்கு 3 ஆண்டு காலம் பணி நீட்டிப்பு செய்து ஸ்டாலின் அப்போதைய முதலமைச்சர் பணி நியமன ஆணை அவர் நேரிலே கொடுத்தார். இந்த நிலையில் தான் அவருடைய பதவி காலம் வரக்கூடிய நவம்பர் மாதம் வரை இருக்கிறது. MLAக்களுக்கு பதவி பிரமாணம் செய்வது, குறிப்பாக இந்த போன்று தகுதி நீக்கம் என்று வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், ராஜினாமாக்கள் செய்யும் போது என்ன சட்ட வழிமுறை, ஏனென்று சொன்னால் சட்டப்பேரவைக்கு என்று தனியாக விதிகள் இருக்கின்றன, அதற்கென்று தனியாக ரூல்ஸ் புத்தகமே இருக்கிறது. எனவே இதையெல்லாம் தெரிந்தவர், சட்டம் படித்திருக்க வேண்டும் என்பதும் ஒரு கூடுதல் தகுதியாக இருக்க வேண்டும் என்பதால் சீனிவாசனை பொறுத்தவரை ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்ததாக இருந்தார். அவரை பொறுத்தவரை தற்போது தன்னுடைய பதவி காலம் 5 மாதங்கள் இருக்கும் போதே அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். அடுத்ததாக சாந்தி, அதாவது அடுத்த அனுபவம் கொண்டவர், ஒரு முதல் முறையாக தமிழக சட்டமன்றத்திற்கு ஒரு பெண் செயலாளர் வர இருக்கிறார். அவர் கடந்த காலங்களில் ராஜ்யசபா தேர்தல் நடந்த போதெல்லாம் அவர் தான் தேர்தல் அதிகாரியாக இருந்தார். அவரை பொறுத்தவரை முதல் பெண்ணாக சட்டமன்றத்திற்கு செயலாளராக வர இருக்கிறார். இதுதான் நிலவரம். ஆனால் இந்த சீனிவாசனுடைய பதவி விலகலுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, கடந்த காலங்களாக குறிப்பாக இந்த 1 மாதமாக நடைபெற்று வரக்கூடிய சம்பவங்கள், அதாவது ஆளும் தரப்போடு இணக்கமாக செயல்படக்கூடியவராக செயலாளர் இருக்க வேண்டும். ஆனால் சீனிவாசனுக்கும் குறிப்பாக சபாநாயகருக்கும் சில கருத்து முரண்பாடுகள் ஜெயஸ்ரீ பிரபாகருக்கும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. கடந்த காலங்களில் அவர் தனபாலோடும் ஒர்க் பண்ணியிருக்காரு, அப்பாவோட 5 ஆண்டுகள் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் ஜெயஸ்ரீ பிரபாகரோடும் ஒரு மாசம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது கிட்டத்தட்ட அவருக்கு பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா, இந்த அடுத்ததாக சட்டப்பேரவை முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் போட வேண்டியது இருக்கு. இந்த பிசினஸ் அட்வைசரி கமிட்டி என்று சொல்வார்கள். சட்டப்பேரவையை கூடுவதற்கு முன்பாக இந்த பிசினஸ் அட்வைசரி கமிட்டி கூடி இந்த சட்டப்பேரவை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து ஆலோசனை செய்வார்கள். இந்த சட்டமன்ற அலுவல் ஆய்வு குழுவில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள், ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் இருப்பார்கள். இதில் யார் யாரை நியமனம் செய்ய வேண்டும் என்பது அந்த கட்சி தலைமையிலிருந்து கொடுப்பார்கள். ஏற்கனவே அதிமுக தற்போது 2 அணிகளாக செயல்பட்டு தற்போது ஒரு அணியாக மாறி இருக்கிறது. எனவே திமுகவில் இருந்து கொடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸை ஏற்றுக்கொள்வதில் ஒரு சில சிக்கல்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல இந்த பிசினஸ் அட்வைசரி கமிட்டியில ஆளும் அரசாங்கம் செய்த சில ஆலோசனைகளை சீனிவாசன் மறுத்துவிட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் வேறு சில சபாநாயகருக்கும் சீனிவாசனுக்குமான சில விஷயங்கள், கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவர் முன்கூட்டியே பதவி விலகியிருக்க சொல்லப்படுகிறது. ஒரு சில தினங்களில் சாந்தியுடைய நியமனம் பட இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சாந்தி முதல் பெண் செயலாளராக இருப்பார். சட்டப்பேரவை விதிகளை எல்லாம் அவ்வப்போது சபாநாயகருக்கு சொல்லி அவையை வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. சீனிவாசனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகள் திமுகவில் பல்வேறு விதமான சிக்கல்கள் வந்தபோது அவர்தான் சபாநாயகருக்கு உதவி செய்து அவர் முக்கியமான தருணங்களில் செயல்பட்டார். அதே போல 2017ஆம் ஆண்டு இந்த சட்டப்பேரவை குறிப்பாக 18 MLAக்கள் டிஸ்குவாலிஃபை செய்த போது சட்டப்பேரவை செயலாளருடைய டாக்குமெண்ட் தான் ஹைகோர்ட்ல எடுபட்டது. குறிப்பாக அப்போது இருந்த பூபதி ஒரு 4 பக்க கெசட் நோட்டிபிகேஷனை வெளியிட்டார். அது சரியான முறையில் இருந்ததால் தான் அந்த 18 MLAக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முக்கியமான ஒரு உதவியாக இருந்தார். எனவே இது வரக்கூடிய காலங்களில் இந்த முக்கியமா இப்ப 5 MLAக்கள் ராஜினாமா செய்திருக்கார்கள். வரக்கூடிய காலங்களில் வாக்கெடுப்புகள் எல்லாம் எதுவும் நடைபெற்றால் சட்டப்பேரவை செயலாளருடைய பங்கு முக்கியத்துவம் என்பதால் இந்த கருத்து மோதல் என்பது 1 மாதத்தில் வந்திருக்கிறது. எனவே புதிய செயலாளர் எப்படி செயல்பட போகிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். மற்றொன்று, தமிழகத்துடைய சட்டத்துறை செயலாளர் அவர் கடந்த 31ஆம் தேதி வரை ஜார்ஜ் அலெக்சாண்டர் குறிப்பாக பதவி ஓய்வு பெற்று விட்டார். புதிதாக சுமதி என்றவர் சட்டப்பேரவையுடைய குறிப்பாக தமிழக தலைமைச் செயலகத்துடைய சட்டத்துறை செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார் என்பதையும் நம்ம பொறுத்திருந்து இந்த விஷயத்துல பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. சீனிவாசகம், சட்டப்பேரவை செயலாளர் திடீரென பதவி விலகி இருக்கிறதுனால அலுவல் பணி எதுவும் பாதிக்கப்படுமா? புதிய செயலாளர் எப்போது நியமிக்கப்படுவார்? நிச்சயமாக இது ஒரு சாதாரண விஷயமாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் தற்போது சட்டமன்றம் நடைபெறவில்லை. ஆனால்
சட்டமன்றம் நடாத காலத்தில் தான் சட்டப்பேரவை செயலாளருக்கு பணிகள் அதிகமா இருக்கும். குறிப்பாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண வேண்டியது, அந்த அவையை கூட்டுவதற்கான நடவடிக்கை, குறிப்பாக ஆளுநர் உரையை தொடங்குவதற்கான தேதியை குறிப்பது, ஆளுநரை முறைப்படி அழைப்பது, ஆளுநர் வரும்போது செய்ய வேண்டிய அனைத்து சட்ட நுணுக்கங்களையும் தெரிந்தவர் சீனிவாசன். எனவே புதிய செக்ரட்டரியும் ஏற்கனவே அசெம்பிளியில கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றி இருக்கிறார். அவருக்கும் நீண்ட நெடிய அனுபவம் இருக்கிறது. எனவே அவரும் இந்த அரசாங்கத்திற்கு உதவி செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சாந்தி அவர்கள் ஒரு சில தினங்களில் பொறுப்பேற்று, குறிப்பாக அவருடைய மேற்பார்வையில் தான் வரக்கூடிய கவர்னர் அட்ரஸ், அதைத் தொடர்ந்து பட்ஜெட், அதைத் தொடர்ந்து மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் என்பதால் நடக்க இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் பெண் அமைச்சர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் 12 பேர் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில ஒரு பெண் அதிகாரி சட்டப்பேரவை இந்த மிகப்பெரிய 100 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த தமிழக சட்டப்பேரவைக்கு செக்ரட்டரியாக வர்றது உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு சீனிவாசகம். ரொம்ப நன்றி ரமேஷ்.